புரியாத பண்ணும்போது விஜய் சேதுபதியோட இன்டராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது. கட்டாயமா சார். அவரு நம்ம ஸ்டுடியோ வருவாரு. அவரு முன்னால இருந்து அவரு ரொம்ப எளிமையா பழகக்கூடிய ஒரு மனிதர் சார் ஆக்சுவலி. அவரு அப்ப வந்து ஈவினிங் ஆனா ஸ்டுடியோக்கு வருவாரு. அந்த படத்துல வந்து நான் ஒரு சின்ன ஒரு பாட்டுல வந்து ரெக்கார்டிங் பண்ற மாரி ஆக்டிங்லாம் விட்டுருப்பேன். ரொம்ப கேவலமான ஆக்டிங்லாம் கிடையாது அது. சும்மா உட்கார வச்சாங்க. அந்த மாரி. ஸோ அப்போ வருவாரு சார். அவர் ரொம்ப நல்லா க்ளோஸ். அப்பயே க்ளோஸ். டெய்லி ஈவினிங் ஆனா ஷூட் முடிச்சுட்டு நம்ம ஸ்டுடியோக்கு வந்துட்டு தான் போறோம். அண்ணா நகர்ல தான் அப்போ அந்த சைடுல தான் இருந்தாரு. ஸோ அப்போ வந்து ஸ்டுடியோக்கு வந்துட்டு போவாரு. ரொம்ப இன்டராக்ஷன் இருந்துச்சு. அப்புறம் அந்த பந்தம் அப்படியே டக்குன்னு விக்ரம் வேதால வளர்ந்துச்சு. இப்போ ரீசெண்டாலாம் அவர் பையனோட படம் பண்ணும்போதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப ஆமா சார். ஏன்னா சார் இப்போ நீங்க ஒரு பெரிய ஹீரோவுக்கு மட்டும் தான் படம் பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு இல்லை சார். நான் சொல்றது சினிமா ஆடியன்ஸா நம்மளை எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னு தெரியாது. திட்டுவாங்க சிலவங்க. எதுக்கு திட்டுவாங்கன்னா, வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ண படத்தோட செகண்ட் பார்ட் நான் பண்றேங்கிறதுக்காகலாம் வந்து திட்டுவாங்க சார் கீழ. நான் அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? இப்ப அந்த டைரக்டருக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். வந்திருக்கலாம். ஸோ என்ன ஆகுதுன்னா சார், அவங்க அது கலையா பார்க்க மாட்றாங்க. சாம் சிஎஸ்ங்கிற ஒருத்தன் இப்படி தான் பண்ணுவான். ஷான் ரோல்டன் இப்படி தான் பண்ணுவாரு. இப்படின்னு ஆடியன்ஸ்க்கு பிரிச்சு பார்க்க தெரியணும் சார். நீங்க தேவா சார் இருக்காரு. தேவா சார் போனா இந்த மாரி படத்துக்கு போனா அவர் சூப்பரா பண்ணிருவாருன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப தேவா சாருக்கும் படம் குடுத்தாங்க. தேவா சார பார்த்தாங்க. இந்த சைடுல ஏஆர் ரஹ்மானையும் பார்த்தாங்க. அப்ப ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு மாரி பண்றாருன்னா, அவருக்கு அது மாரி. ஸோ இப்ப அப்படி பார்க்கவே மாட்றாங்க சார். அதுதான் நான் சொல்ல வரேன். எல்லார்கிட்டயும் ஒவ்வொன்னா பாருங்க. இப்ப என்கிட்ட என்ன வரும் நல்லா வருமோ அத பாருங்க. அப்புறம் நான் வந்து ஃபிலிம் கம்போசரா இருக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றேன் சார். நான் என்ன மீன் பண்றேன்னா, ஒரு ஃபிலிம் கம்போசர்னா ஆடுக்கும் மியூசிக் போடணும், கோழிக்கும் மியூசிக் போடணும், குதிரைக்கும் மியூசிக் போட்டிருப்பாரு ராஜா சார். ஸோ எல்லா டைப் ஆஃப் ஜானரையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணுங்கிறது தான் சார் எனக்கு. அது ஒரு டைப் ஆஃப் ஜானருக்குள்ள பூந்துக்கிறக்கூடாது. எனக்கு ஒண்ணு தான் வரும். எனக்கு வந்து ஜாஸ் மியூசிக் மட்டும் தான் வரும்னா, நான் எல்லா பாட்டையும் ஜாஸ்லயும் எல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் பண்ணா, சார் நான் பெருமையா சொல்லிக்கிற ஒரு விஷயம் சார். 2016, 17லேருந்து இன்னைக்கு வரைக்கும் சார். கோவிட் டைம் எல்லாம் சேர்த்தே சொல்றேன். தமிழ் சினிமாவுல எல்லா வருஷமும் அதிகமான படம் பண்றது நானா தான் சார். அது நல்லதும் இருக்கு. கெட்டது என்னன்னா, ஏங்க இவரு இவ்வளோ படம் பண்ணியிருக்கிறாருங்க அப்படின்னு ஒண்ணு வருது. இன்னொன்னு எல்லா வருஷமும் கன்சிஸ்டன்சியா படங்கள் கிடைச்சுக்கிட்டே இருக்குதுன்னா, நான் இங்கே தப்பு பண்ணியிருந்தா எனக்கு ஏன் வரணும்ங்கிறது.